வணக்கம். 10th +2 பிள்ளைங்க எப்படி படிச்சிருக்கிறீங்க இவ்வளோ நாள் வரைக்கும்? இதான் லாஸ்ட் டைம் இல்லை? இந்த டைம் தான் கோல்டன் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நல்லா படிங்க. எது குறித்தும் பயப்படாதீங்க, தைரியமாக எழுதுங்க. நம்ம இவ்வளோ நாள் என்ன படிச்சிருக்கிறோமோ அதுக்குள்ளே இருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கஷ்டம்னு நினச்சிட்டே போனால் அது கஷ்டம்தான். ஜென்டில் போகணும். நல்லா நம்ம படித்ததை நம்ம எழுதணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு போங்க. பயமே இருக்கக்கூடாது, எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. ஓகே, நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க. நம்ம எப்படியாவது நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு 10th பிள்ளைங்க நினைங்க. நம்ம +2க்கு மார்க்ஸ் எல்லாம் அதிகம் இல்லையா, அதனால் நல்ல மார்க் எடுங்க. ரெண்டாவது +2 பிள்ளைங்க சொல்கிறேன், நல்லா படிங்க. எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியலைன்னா அப்படியே உட்காந்துருக்காதீங்க, அடுத்தது போங்க. தெரிஞ்ச கொஸ்டினை என்ன பண்ணுங்கள், ரோமன் லெட்டர் போட்டு நீங்கள் எழுதிட்டே போங்க. லாஸ்ட்டில் எல்லாம் எழுதி முடித்த பிறகு யோசித்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணாமல் வராதிங்க. ஏதோ ஒரு 4 பாயிண்ட் தெரிஞ்சால் அதில் ஒரு பாயிண்டையாவது தெரியாத கொஸ்டினுக்கு என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணிடுங்க. எந்த கொஸ்டினையும் என்ன பண்ணுங்கள், எழுதாமல் இருக்காதீங்க, எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த நேரங்களில் என்ன பண்ணுங்கள், அதிகமாக ஜங்க் ஃபுட், எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஜங்க் ஃபுட் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இது எடுக்கிறேன், அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. நல்லா படிங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. நல்ல ரெஸ்ட் எடுங்க, படிங்க, ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் முழிச்சிருந்து டிவி பார்க்குறேன், மொபைல் பார்க்குறேன், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம் எல்லாம் முடியட்டும், எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. எக்ஸாம் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஆனால் என்ன சொல்கிறேன்னா, எதை குறித்தும் பயப்படக்கூடாது. தெரிஞ்ச கொஸ்டின் இன்னும் இருக்கிற நாட்களில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் படிங்க, தயவுசெய்து படிங்க. எங்கேயுமாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு போகாதீங்க. தயவுசெய்து உட்காந்து படிங்க. படிக்கிறதுக்கு தான் நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க உங்களுக்கு. முன்னால் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறேனே, என்னையெல்லாம் படிக்க வேண்டான்னு சொல்லி பாதியிலே நிப்பாட்டினாங்க. நான் திருப்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம பட்ட கஷ்டத்தை இந்த பிள்ளைங்க படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தால் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா படிங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஆசைப்பட்டேன் படிக்கணும்னு, ஆனால் என்ன படிக்க வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஒரு சலுகைகள் இன்னும் என்னெல்லாமோ இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சில பிள்ளைங்க நல்லா அழகாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, நல்ல மார்க் எடுத்துடுறாங்க. ரெண்டாவது, தாய் தகப்பனோட கஷ்டங்கள், வீட்டு நிலைமைகள், இதெல்லாம் நினச்சி என்ன பண்ணுங்கள், நல்லா படிங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். படித்தா தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு வயசில் ஒன்றுமே தெரியாது. எங்களை மாதிரி ஆனப்பறம் நினைப்பீங்க, ஐயோ படித்தோம் இல்லையே, அவங்க சொன்னாங்களே இவங்க சொன்னாங்களே, நம்ம படிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட சேர்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களோட பேசிகிட்டே படிச்சுட்டே போயிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆனால் உட்காந்துருக்காதீங்க, நல்லா படிங்க. காரியத்தில் எல்லாமே என்ன பண்ணணும், கண்ணாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன தான் ஒரு இதாக இருந்தால் கூட, ஃப்ரெண்ட்ஸோ மற்றபடி அவங்களோட விளாண்டிங்களோ பேசுனீங்களோ அதிலெல்லாம் இதாக இருந்தால் கூட உங்களோட காரியத்தில் என்ன பண்ணுங்கள், கண்ணாக இருங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும், நல்ல வெற்றி பெற முடியும். புரியுதா? நல்லா படிங்க. அதுக்காக ஒன்றுமே நம்ம கொஞ்சம் தானே படிச்சிருக்கோன்னு கவலையெல்லாம் படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆவீங்க. நீங்கள் பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு கடவுள்கிட்ட நானும் பிரார்த்திக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்ல தைரியமாக போங்க. இந்த கடைசி நேரத்தில் எல்லா இதையும் என்ன பண்ணுங்கள், கவலைகளோ மற்றபடி என்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க. உங்களோட தேவை படிக்கணும், ஒரே தேவை தான். ஓகே, செய்வீங்க நினைக்கிறேன். Thank you.